ஒன் பஞ்ச் மேனோட நெக்ஸ்ட் எபிசோட இருக்கும். இதுக்கு முன்னாடி ஒரு 14 எபிசோட் இருக்கு. யார் மறக்காம செக் பண்ணுங்க. இப்படியே நம்ம அனிமே பக்கெட் வந்தோம்னா அனிமேல 12 எபிசோட் கன்ஃபார்ம் ஆயிருந்துச்சு. ஆக்சுவலா 112 வரைக்குமே நினைக்கிறேன் அந்த சாப்டர் கவர் பண்ண போறாங்கன்ற மாதிரி கேள்விப்பட்டேன். நீங்க பண்றதை பார்த்தா பயமா இருக்கு. 10வது எபிசோட திடீர்னு அட்டாமிக் சாமுராய் வரைக்குமே போயிட்டானுங்க. இடையில புரிய பிரச்சனை போயிட்டு டாஸ்மாகி போயிட்டுன்னு சொல்லிட்டு எக்கச்சக்கமான ஃபைட் இருக்குது. மேபி அந்த இடத்துக்காக கட் பண்ணி போட்டாங்களான்னு தெரியல. அந்த டாக் ஒன்று தெரியும்ல, அது கூடன்னு சொல்லிட்டு கிட்டத்தட்ட 3 பேர் கூட சண்டை போட்டுருப்பான். வெல்கம் டு ஃபேமிலி. இனி நம்ம பார்க்க போகிறது ஒன் பஞ்ச் மேனோட சீசன் 3 எபிசோட் 15 இருக்கும். ஸோ ஸ்டார்ட் பண்ணலாமா? நீங்க என்னடா என் ஸ்வீட்டிஸ் எப்படா இருக்கீங்க? உங்களுக்கு என்னடா நடந்துச்சு? என்னடா உங்களை பார்த்தா ஹியூமன் மாதிரியே தெரியல. நீ ஹியூமனா இருக்கிறத வெறுத்துட்டீங்களா? ஐயோ மான்ஸ்டர் அசோசியேஷன் உன்னை அடிக்கிற அடியில கொய்யால என்ன மாதிரி பண்ணி வச்சிருக்க பாடுறா. அவங்க எல்லாம் ரொம்ப வீக்கானவனுங்க. அவங்கள பிடிச்சி இந்த மாதிரிலாம் நீ பண்ணலாமா? யாரை பாத்துறா வீக்கானவங்கிற? யாரை பார்த்து பவர்லெஸ்ங்கிற? நீ வாயை திறந்தாலே எனக்கு 10 கிட்ட வருது. கொல்லுங்கடா. நீ கத்தணும் கதறணும், உன்னை அடிக்கிற அடியில எல்லாம் தெரிக்கணும் அப்படிங்கிற மாதிரி பயங்கரமா அடிச்சுட்டு இருப்பானுங்க. இடையில கண்டதை கருதி பேசிட்டு இருப்பானுங்க. உன் தோலை பிரிச்சு அதை பிரிச்சு இதை பிரிச்சுன்னு சொல்லிட்டு என்னென்னமோ பண்ணிட்டு இருப்பானுங்க. இவங்க மாஸ்டரா மாறினதுக்கு அப்புறம் எங்க ஃபீலிங்ஸ் கரெக்ட் ஆயிருச்சு. நம்ம ஒன்னா சாப்பிட்டு இருக்கோம், ஒன்னா தூங்கி இருக்கோம், ஒரே இடத்துல ஒர்க் பண்ணிருக்கோம். அந்த சைனிங் டேஸ் எல்லாம் நீங்க மறந்து போயிட்டீங்களா? எதனா பேசிட்டு இருக்க? நான் சீரியல் தான் மாற வேண்டியவன், இன்னொரு மர்டரா மாற வேண்டியவன். இந்த பிரிசன் லேபருக்கு எனக்கு போகவே பிடிக்காது. அந்த பிரிசன் லேபரை நீ வச்ச நீ வேலையை வேற வாங்கியிருக்க. உன்னை கொல்லணும். உன்னைய பத்தி நினைச்சாலே எனக்கு 10 வருதுடா. நான் கண்டிப்பா உங்களை சேவ் பண்ணுவேன். நீ நம்பலாம். என்னடா பேசிட்டு இருக்கான் அவனுக்கு புரியுதா இல்லையாடா? இங்க பாருப்பா, நீ என்ன சேவ் பண்ண வேணாம். எங்களுக்கு எப்படி இருக்கதான் பிடிச்சிருக்கு. உனக்கு ஒண்ணு சொல்லணும்னு ஆசைப்படுறேன். ஒரு தடவை அவங்க மான்ஸ்டரா மாட்டாங்கன்னா அவங்க மறுபடியும் ஹியூமனா மாற முடியாது. டக்குனு திரும்ப அதுக்குள்ள நல்ல தூக்கு வருதுல. இவன் பேரு நியான், டிராகன் லெவல் மாஸ்டர். அந்த 3 கிலோ ரத்தம் அப்படி பீச்சுக்கிட்டு அடிக்க நம்மளால அப்படி கீழே விழுந்துகிட்டே இருப்பான். என்னோட ஸ்வெட்டர் அப்படிங்கிற மாதிரி கீழே விழுவானா. நீங்க மிச்சத்தை பாத்துக்கோங்க. ஆஹா, இதுதானே நம்ம சான்ஸ். அவனை இப்பயே முடிச்சு விட்டுலாம். வாங்கடா. நீங்கள மறுபடியும் ஹியூமனா மாத்த முடியாதுன்னு நினைக்கிறியா? நீ தப்பு. அவங்க மனசளவுல ஹியூமனா இருந்தாலே போதும். அவங்க ஹியூமன் தான். நான் நிப்பாட்ட மாட்டேன். நான் கிவ் அப் பண்ண மாட்டேன். நான் கண்டிப்பா என்னோட டார்லிங்க சேவ் பண்ணி ஆவேன். அது இம்பாசிபிளா இருந்தா கூட லவ்வுக்கு முன்னாடி எல்லாம் பாசிபிள்ரா. ஐயா யாரா இவன்ற மாதிரி இவங்க புலம்பிட்டு இருப்பானுங்க. வந்து வேகமா ஒரு அடியா போட சொட்டெல்லாம் பஞ்சா தெரிக்கும். என்ன இது புது ஃபார்ம் மாதிரி இருக்குது? ஒருவேளை டக்குன்னு அடி வாங்கணும்னு நினைச்சு இவனுக்கு டிஃபென்சிவா அந்த மட்டும் முடி முளைச்சிருக்கா? எல்லா இவனும் இப்படிதான் இருப்பாங்களா? நினைச்சாலே பயங்கரமா இருக்கு. இவனை பார்த்தா ஃபுல்லா அப்படியே முடியோட வச்சிருப்பான். இந்த மாதிரி டிஃபென்சிவா ஒரு மெக்கானிசம் இருக்கிறப்ப நான் என் டார்லிங்க நினைச்சு கவலைப்பட தேவையில்ல. ஃபர்ஸ்ட் அந்த பூனையை முடிக்கிறேன்டான்னு வேகமா வருவான். என்னடா இந்த ஃபீலிங்? இது என் பழைய ஓனர் பண்ண மாதிரி தெரியுது. வாட் எவர், நான் இங்க ஓடுறேன் அப்படிங்கிற மட்டும் சின்னோண்டு ஓட்டு இருக்கும். அதுக்குள்ள பூந்துருவான். இவனுக்கு ஒண்ணும் முடியாது. எப்படிடா அதுக்குள்ள பூந்தான்னு சொல்லிட்டு. இங்க பாருப்பா, எனக்கு 3 மில்லிமீட்டர் ஏதாச்சும் ஒரு ஓட்டம் இருந்தாலே போதும். அதுக்குள்ளே நான் பூந்து விளையாடுவேன். அண்ட் சுத்தி முத்தி கிராக்கா இருக்கு. நான் எங்க வேணுமோ அங்கங்க போடுவேன். நான் போயிட்டு வேற ஏதாச்சும் ஒரு ஹீரோ அட்டாக் பண்றேன், டாட்டா பாய் பாய்ன்ற மட்டும் போயிருவான். என் 4 ஆர்ம என்னோட டிஃபென்சிவ் மெக்கானிசம் ப்ரொடெக்ட் பண்ணுது. இதுக்கு முன்னாடி நான் கத்துக்கிட்ட வைப்ரேட்டிங் சேர்த்து வச்சு சின்ன வயசுல கத்துக்கிட்ட ஸ்விம்மிங் வச்சு இப்ப பாடுறா கல்லுல நீச்சல் அடிக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி இறங்கிடுவான். ஏஞ்சல் கால் நீச்சல் அடிச்சுக்கிட்டே போவானா? இவன் பாட்டு துரத்துக்கிட்டே வர. இவன் என்ன பண்ணா பூந்து வேற எங்கேயாச்சும் ஓடிடுவான். நான் ஈஸியான நல்ல லைஃப் வாழணும்னு ஆசைப்பட்டேன். நான் யாரு கூட எப்ப எங்க ஃபைட் பண்ணணும் நான் தான் முடிவு பண்ணணும். நான் வேற எவங்கிட்டாச்சும் போய் விளையாடுறேன். நான் கண்டிப்பா துரத்ததை விட மாட்டேன்டா அப்படின்னு துரத்துக்கிட்டே வர நம்மால் டக்குன்னு அந்த பிரிசனர் பக்கத்துல குதிச்சிருவான். அவனை புடிச்சுக்கிட்டே அப்படியே கல்ல ஒட்டச்சுக்கிட்டு குறிப்பாவும் பாருங்க. மட்டுன்னு கீழே பட்டு அப்படியே எந்திரிச்சு போனா அங்க இருக்க எங்களோட ஜோலியை முடிச்சுட்ருவான். நீங்க கத்து கொடுத்த இந்த ஃபைனல் டெக்னிக்கை நான் உங்க கிஃப்டா எடுத்துக்கிறேன். தேங்க்யூ ஸ்வீட்டீஸ். உங்களோட சாக்ரிஃபைஸ என்னைக்குமே நான் வீண் போக விட மாட்டேன். ஆனா இந்த பூனை மத்த எஸ்கிளாஸ் ஹீரோட சண்டை போடுற மட்டும் சொன்னிச்சு. ஆனா அதுக்கு ஒண்ணு மட்டும் புரியல. இங்க இருக்கிறதுல நான் தான் வீக்கு. அப்படி இருக்கிறப்ப அது ஏன் கூட சண்டை போடுறதா நல்லது. அதே சமயம் இங்க வந்தோம்னா டாக் சைனுக்கு பக்கார்டுக்கு பயங்கரமான சண்டை நடந்துட்டு இருக்கும். மாத்தி அடிச்சுக்கிட்டே இருப்பான். என்ன டாக் சைன் இப்படி எவ்வளவு நேரம் தான் நிக்க போற? நீ சண்டை போறத விட்டுட்டியா? பக்கார்ட், நான் வந்தப்ப நீ சொன்னது ஞாபகம் இருக்கா? நான் தான் மான்ஸ்டருக்கு ஸ்ட்ரென்த்தோட சிம்பிள்ன்ற மாதிரி சொன்னேன். ஒரு அல்டிமேட் பேட்டில் அல்டிமேட் பவர் என் கூட மோத போகுதுன்னு நினைச்சிட்டு இருந்தேன். ஒரு மான்ஸ்டர் என்னை சர்ப்ரைஸ் பண்ணிருச்சா அப்படிங்கிற நினைச்சு நான் வேதனைப்பட்டேன், வெக்கப்பட்டேன். அது மட்டும் கிடையாது, என்னோட ட்ரூ பவர் என்ன அப்படிங்கிறத பார்க்கணும்னு ஆசைப்பட்டேன். யோசிச்சு பாரு, உன்னோட பேரு பக்கார்டு. எந்த ஒரு மான்ஸ்டருக்கு பக்கார்டு அப்படின்ற பயங்கரமான நேம் வச்சிருப்பானுங்க. அந்த தைரியம் யாருக்கு இருக்கும்? ஆனா உண்மை என்னன்னா
நீ பயங்கரமா டிசப்பாயின்மெண்ட் பண்ணிட்ட. நீ எல்லாம் டாக்ஸனை பத்தி பேசவே கூடாதுடா. என்ன தைரியம் தான் என் ஃபுல் பவரை பத்தி மிஸ்டர். ஏய் நீ டிசப்பாயின்மெண்ட் பண்ணிட்டடா. என்னோட பாடி மசிலை தவிர மத்த எதுவுமே கிடையாது. ஆனா அட்லீஸ்ட் பக்காடான உன்னோட நான் பவர்ஃபுல் தான். இருந்தாலும் உனக்கு ஒரு வார்னிங் தரேன். இது ஒரு நல்ல வார்னிங் வச்சுக்கோ. இந்த உலகத்துல நீ 3 பேர்கிட்ட மட்டும் மோதக்கூடாது. த ஸ்ட்ராங்கஸ்ட் கிரியேச்சர் கிங்கு அவர்கிட்ட மட்டும் மாட்டின அவரோட கிங் இன்ஜின் ரோரு உன்னை வச்சு செஞ்சிரும். த கிரேட்டஸ்ட் எஸ்பர் ஆஃப் ஆல் டைம் டாட்ஸுமாக்கி. அவள்கிட்ட நீ போன நீலாம் இருந்து அடையாளமே தெரியாம மறைஞ்சிருவ. அண்ட் ஆஃப்கோர்ஸ் 3வது நான் தான் டார்க் சைன். டார்க் லஸ்டர் என்னை சுத்தி எப்பயுமே இருந்துகிட்டே இருக்கும். என்னைய மட்டும் நீ கோவப்படுத்தின என் மசில் தானாவே வேலையை முடிச்சு விட்டுரும். ஓ அப்படியா? இப்ப என்னோட ட்ரூ ஃபார்மை பாக்குறியா? இப்ப நீ கோவப்படுத்தினா என்ன நடக்கும்ன்றத நீ பாப்படா. ஹீரோன்டரால என்னை தோக்கடிக்க முடியல. அவனோட ஃபிஸ்ட் வச்சு என் மேல ஒரு ஸ்கிராட்ச கூட போட முடியல. என் எக்ஸோஸ்கெலிட்டன் அப்படிங்கிறது பயங்கரமான ஒரு ஆர்மரு. அதை உடைக்கவே முடியாதுடா. என்னோட எக்ஸ்ப்ளோசிவ் பவர் அப்படிங்கிறது ஒவ்வொரு மசிலையும் இருந்துகிட்டே இருக்கும். அதை கம்பேர் பண்றப்ப நீலாம் வேஸ்டா வெங்காயம் அப்படிங்கிற மாதிரி பேசிட்டு இருப்பான். என் மொத்த பாடியும் ஒரு லீத்தல் வெப்பம் மாதிரி உன்னை அக்கா பிச்சு பூச்சிக்கு சாப்பாடு தூக்கி போடுறேன் அப்படின்னு 2 பேரும் பயங்கரமா ரெடி ஆவானுங்க. இவன் அவனை பார்க்க அவன் இவனை பார்க்க வச்சுக்கோடா அப்படின்னு வேகமா குத்துன்னு குத்துவான். சொல்லிட்டு பயங்கரமா அடிச்சுட்டு இருப்பான். அப்படியே ஒரு குத்து எங்கடா அவன் அப்படிங்கிற மாதிரி ஆயிரும். நான் தான் உனக்கு வான் பண்ணல. என்ன நீ கோவப்படுத்துறீங்கன்னா என் பாடி தானா மூவ் ஆகும்ட்டு டம்முன்னு சவுண்ட் வரும். என்ன இது வேற யாராச்சும் எக்ஸிக்யூட்டிவ் சண்டை போடுறாங்களா? எனக்கு எவனாச்சும் நல்லவனா வந்திருக்கலாம். ஒருவேளை எக்ஸிக்யூட்டிவா இருந்தா நல்லா இருக்கும். பாப்போம். ஃபர்ஸ்ட் எவனா 2 பேரும் ஓடினானுங்க. இப்ப என்னடா ஜெயண்ட் பப்பியா? ஆனா உனக்கு என்னதான் சாப்பாடு போட்டாங்க? எவ்வளவு பெருசா வளர்ந்து கிடக்குற. உன்னைய மாதிரி ஒரு பெருசா ஃப்ரீயா அப்படி சுத்த விட்டானுங்க. ஆபத்து இல்ல. என்னோட மாஸ்டர் இங்கதான் எங்கேயாச்சும் சுத்திட்டு இருக்கானா? ஏன்னா வந்த உடனே கடிக்கிறியா நீனு? பேட் டாகு. கண்டிப்பா உனக்கு ட்ரைனிங் தேவை அப்படின்னு அவன் கையெடுத்து சிட் பாய் மட்டான்னு ஒரு குத்து. அதிர்வலன்றது அந்த அட்டத்தை உடச்சுக்கிட்டு தெரியும். லைக் அந்த பீஸா மாறிக்கிட்டு இருக்கும். இது இவன் மட்டும் கிடையாது. ஜாம்பி மேனு, பிக்காடு அண்ட் இன்னொரு எக்ஸிக்யூட்டிவ் ஒருத்தன், புரி பிசினரு, பிளாஷ் அண்ட் அப்கோர்ஸ் டாசுமாக்கியே வந்திருப்பா. பேங்கோட குரூப்புமே அதை கேட்டிருப்பானுங்க. அட்டாமிக் சாமராய் நோட் பண்ணிருப்பான். அண்ட் அங்க இருக்க எக்ஸிக்யூட்டிவ் நம்ம கியரோ நோட் பண்ணிருப்பானுங்க. 10வது வரைக்கும் நியானுமே நோட் பண்ணிருப்பான். சரி இவங்க எதனாலும் கேட்டீங்கன்னா இன்னும் முடியல. சைல்ட் டெம்பர் நோட் பண்ணிருப்பான். இவங்க 2 பேருக்குமே தெரிஞ்சிருக்கும். சரிடா உள்ள இருக்கவங்களுக்கு தெரிஞ்சா போதுமான்னு கேட்டீங்கன்னா அதுவும் கிடையாது. மேலேயுமே நோட் பண்ணிருப்பானுங்க. சைல்ட் டெம்பருக்கு அப்புறம் யாரையுமே நம்மள கான்டாக்ட் பண்ணல. வேற ஏதாச்சும் பார்ட்டி வந்திருக்கா? அப்கோர்ஸ் ஜெனோஸுமே அதை நோட் பண்ணிடுவான். யாரா இவன் இந்த அளவுக்கு பயங்கரமா இருக்கான்? ரோவரை ஒரே அடியில தோக்கடிச்சானா? இவன் இனி நோட்டீஸ் பண்ணவே இல்ல. சர்ப்ரைஸ் அட்டாக்கு இதான் சரியான சமயம். எக்ஸ்ட்ரீம் கேட் பனிஷ்மெண்ட்னு ஒரு அடியை போட இதுவே அவளையா? நாய்க்கு அப்புறம் பூனையா? ஐயோ யாரா இவன் பயங்கர ஆபத்தா இருக்கான். இவன் கண்டிப்பா நீ கொண்டுருவான். ஓடிடுவோம் ஓட ஆரம்பிச்சிருவான். நான் இவன் கூட சண்டை போடணும். என் வாழ்க்கையை ஆபத்துல வைக்கணும்னு எந்த ஒரு இதுவும் கிடையாது. அதை கண்டிப்பா மாஸ்டர் அசோசியேஷனுக்கு வைக்கவே மாட்டேன்டா. இவனை வேற எவனாச்சும் பார்த்துப்பான். ஆனா அவனால இவன் தோக்கடிக்க முடியுமான்னு தெரியல. திடீர்னு ஒரு எக்ஸ்ப்ளோஷனா? ரோவர் தூங்க போயிடுச்சு போல இருக்கு. ஆனா எப்படி? உன்னைய பார்த்தா ஏதோ பயந்த மாதிரி தெரியுது. அப்கோர்ஸ் அது யாருன்னு தெரியும்ல. எங்க ஆளுங்க தான். உன் எக்ஸிக்யூட்டிவ் உணவு ஒருத்தனை உதச்சிருப்பான். சரி ரைட்டு நீ தான் பாஸா? நீ தான் ஐடியாட்டுக்கு வருவேன்றது எனக்கு முன்னாடியே தெரியும். உன்னைய பர்சனலாவே நான் அடிக்கணும்னு நினைச்சிட்டு இருந்தேன். நீ என்ன வந்துட்டியா? டொர்னடோ ஆஃப் டெரர். நம்ப முடியாத அளவுக்கு எஸ்பர். அந்த எஸ்பரை முழுசா சொல்லியிருக்கவே மாட்டான். அதுக்குள்ளே என் பேரு கியோரோ. மான்ஸ்டர் அசோசியேஷனோட சீஃப் அட்வைசரே நான் தான். இந்த புது உலகத்தை கிரியேட் பண்ற கிரியேட்டரும் நான் தான். இந்த மான்ஸ்டர் இந்த உலகத்தை ஆள போது. நீ பேசினதெல்லாம் போதும். நீ பிக் ஷாட்டா இல்லையா? சாவுடி அப்படின்னு அந்த கல்லெல்லாம் பிடிச்சி ஒரே அமுக்க வச்சு நசுக்கிக்கிட்டே இருப்பான். நசுக்குவான். பெரிய கல்லா இருந்தது ஒரு சின்ன உருண்டையா மாறும். அதையும் நசுக்குவான். நசுக்குனால லைட்டிங்களோட பிச்சுக்கிட்டு அடிக்க அது எல்லாத்தையும் நசுக்கி ரொம்ப சின்னதாக்கிடுவான். மட்டும் அது எல்லாத்தையும் விடிச்சிட்டு வெளில வருவாளா? என்னப்பா அவ்வளவுதான் உன்னால பண்ண முடியுமா? இப்படி ஒரு வீசுக்க அவன் தோடு அது இதுன்னு சொல்றெல்லாம் பிச்சுக்கிட்டு போகும். அவன் என் பேரியரை உடைச்சிட்டு வந்துட்டா. அவன் என்னோட பவர்ஃபுல்லா இருக்கா. அப்படின்னா இதுக்கப்புறம் நான் ஹோல் பேக் பண்ணவே தேவையில்ல. என் ட்ரூப் அவன் பாரு. டாட்சுமாக்கி நீ என்னதான் பெரிய எக்ஸ்பரா இருக்கலாம். அந்த என்ஜாய்மெண்ட் உனக்கு நிலைக்காது. ரிப்டேட் கிராவிட்டின்னு சொல்லிட்டு உன்னை அடிய போடு. அது சரியான கிராவிட்டி எழுதி விட்டுருவான். அதுலயுமே நின்றுட்டு இருப்பாளா? 300 ஃபோல்டு கிராவிட்டி. இப்ப நீ டஸ்ட்டை தவிர மத்த ஒண்ணுமே கிடையாது. அப்படியா? ஹை காலிபரா? முடிஞ்சா என் ரைட் சொல்ற ஏத்தி விட. புது பிள்ளை வாங்கினா சோல்டர் வலிக்குது. கொய்யால இப்ப பாரு. அப்படிதான் பாப்பா. அவன் கை கால் அப்படியே பெசைய ஆரம்பிச்சிடும். லைக் அப்படியே சுத்தி பிச்சுக்கிட்டு போகும். ரத்தம் அந்த இடத்துல இருந்து தெரிக்க. இந்த பொண்ணோட பவர் நான் நினைச்சதோட பயங்கரமா இருக்குது.
இவளோட தங்கச்சியை வச்சு நான் இவளை தப்பா கால்குலேட் பண்ணிட்டேன். இப்போ எனக்கு புரியுது, நான் உனக்கு மேட்சே கிடையாது. இருந்தாலும் நீ இப்படி தான் கொல்லுவியா? இவ்வளோ கொடூரமாக கொல்லுவியா டாட்சுமாய்க்கு? உன்னோட தீமைக்கு ஒரு அளவே இல்லையா? நீ ப்ளஸ்ஸை தவிர மற்ற ஒன்றுமே கிடையாது. உனக்கு வலி அதுன்னு எதுவுமே எனக்கு தெரியாது. உன்னோட உண்மையான முகத்தை நான் வெளில கொண்டு வரேன். அவ நீ பிடிச்சிட்டா? அவ இவ்வளோ தூரம் பாப்பான்னு எனக்கு தெரியவே தெரியாது. அதுவும் இவ்வளோ சீக்கிரமாவா? சீக்கிரம், விச் மீன்ஸ் எனக்கு வேற வழியே தெரியாது. சீக்கிரம் லாடு உரைச்சி சீக்கிரம் என்ன காப்பாத்துங்க. இந்த பொண்ணுகிட்டே காப்பாத்துங்க. லாடு உரோச்சியா? யாரை கூப்பிடுற? இதை பத்தி பேசியிருந்தாங்க, அவனா இருக்குமோ? நான் தான் லாடு உரைச்சியை கூப்பிடவே முடியும். இந்த மான்ஸ்டர் அசோசியேஷன்ல நான் தான் அவரை கூப்பிடவே முடியும். அவரை உருவாக்குனதே நான் தான். அவரோட உண்மையான பவரை நானே பார்த்தது கிடையாது. மான்ஸ்டர்ன்ற வார்த்தைக்கு உண்மையான அடையாளமே அவர் தான். இப்ப கண்டிப்பா நீ சாவ டாட்சுமாக்கி, சாவ. எங்கடா அவன் வந்துட்டானா? ஏதோ ஒன்று சரியில்லை. ஒரேச்சியை நான் வளர்க்குறப்பயே நான் அவரை பிரெயின் வாஷ் பண்ணிட்டேன். என்னோட கட்டளைய மீற முடியாத அளவுக்கு பிரெயின் வாஷ் பண்ணிட்டேன். எனக்கு தெரிஞ்சு உன் பாஸ் உன்னை காப்பாற்ற வரமாட்டான்னு நினைக்கிறேன். எனக்கு தெரிஞ்சு வேற எஸ்கிளாஸ் ஹீரோட சண்டை போடலாம். என்னதான் அவங்க என் கூட கம்பேர் பண்றப்ப வேஸ்டா இருந்தாலுமே ஓரளவுக்கு நல்லவங்க தான். விடு, பாத்துக்கலாம். நீ என்ன சொல்ற? ஒரேச்சி ஒரு பவர்ஃபுல்லான இனிமே சண்டை போட்டுட்டு இருக்காரா? எவனோ ஒருத்தன் அவர் கூட நிக்கிறானா? இதுக்கு வாய்ப்பே கிடையாது. டாட்சுமாய் கூட நான் சண்டை போறதா? அதுக்கெல்லாம் வாய்ப்பே கிடையாது. அப்படிங்க நம்ம சைட் ஆக மாட்டான் வருவானுங்க. அவன் பார்த்துக்கிட்டே இருப்பான். கீழே வந்து இனிமே வேகமா வந்துகிட்டே இருக்கும். இவன் கண்ணு மூடி திறக்கிறதுக்குள்ள டக்குன்னு என்னென்னமோ போருங்க வந்து அங்க இங்கன்னு சொல்லிட்டு சுத்தி முத்தி கடிக்க அப்படி எந்திரிச்சு வருவான் பாருங்க. ஃபர்ஸ்ட் அம்மனமா 2 பேரும் ஒண்ணானுங்க. இடையில ஒரு நாய், ஒரு பூனை. ஆனஸ்ட்லி அடுத்து என்ன வரும்னு நினைச்சிட்டு இருந்தேன். ஆனா நான் நினைச்சதை விட இது பயங்கரமா இருக்குது. நீ இங்கதான் கீழே வளர்ந்துட்டு இருக்கியா? நீ இங்கிருந்து வந்த எப்படி வந்தாலும் எனக்கு தெரியாது. ஆனா நீ மத்த மனுஷங்க மாதிரி கிடையாது. நீ குப்பை கிடையாது. உன்னை கண்டிப்பா இக்னோரே பண்ண முடியாதுடா அப்படிங்கிற மாதிரி அவங்க 2 பேரோட ஃபைட் இப்போ ஸ்டார்ட் ஆகும். சோயா அடுத்து என்ன நடக்கும்ன்ற நெக்ஸ்ட் எபிசோட பார்ப்போம். அந்த அனிமையை பத்தி நான் சொல்லியிருந்தேன் இல்லையா, 11வது எபிசோட் வந்தப்பதான் தெரியும் என்ன நடக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு. சோயா லவ் யூ so much.